வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த டேரிஃப், அதாவது ஜியோ, ஏர்டெல், விஐ எல்லோரும் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிஎஸ்என்எல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதை எந்த ஆஸ்பெக்டில் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த செகண்டரி சிம்னு ஒன்று நம்ம வச்சுருப்போங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட பிரைமரி சிம் வந்து ஏர்டெல் அண்ட் செகண்டரி சிம் வந்து ஒரு பிஎஸ்என்எல். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இது மட்டும் இல்லை, எப்பயோ ஒரு நம்பர் வாங்கியிருப்பீங்க, அந்த நம்பரை வந்து இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த நம்பரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை என்ன பண்ணுவோம்னா அதை ரீசார்ஜ் பண்ணி அப்படியே அதை உயிரோடு வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து இன்கமிங்காக ஒரு ஃபோன், ஒரு பட்டன் ஃபோனே வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி வந்து கொஞ்சம் என்ட்ரி லெவலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வைப்போமே, அதில் வந்து ஒரு சிம்மை போட்டு வீட்டில் வச்சுட்டோன்னு வைங்க. அது வந்து எப்படின்னா வீட்டு நம்பர், ஒரு காமன் நம்பர், யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வெளியிலேருந்து எப்போயாவது ரீச் பண்ணணும், யாரையாவது ரீச் பண்ணணும், வீட்டுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த நம்பருக்கு ரீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து ஒரு மினிமல் ரீசார்ஜ், அட்லீஸ்ட் இன்கமிங் கால் மட்டும் இருந்தால் கூட போதும்னு நினச்சோன்னா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தா பிஎஸ்என்எலோட பிளான்ஸ் நல்லா இருக்குது. அதாவது வெறும் கால்ஸ் அப்படின்னு வரும்போது, ஏன்னா டேட்டாங்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு மிக்சட் ஃபீல் தான். ஏன்னா இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது இந்த லொக்கேஷனில் இப்போ குரோம்பேட்டில் இங்கே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஏர்டெல்லோ இல்லாட்டி ஜியோவோ, ஈவன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போனால் விஐ, இதெல்லாம் அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் பிஎஸ்என்எல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும், சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நம்மளே நல்லா கன்ஃபியூஸ் பண்ணோம். இதுவே ஓப்பன் டெரேஸில் மேலெலாம் போய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு H+ வரும். ஸோ அப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இன்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச் வந்தாலும் கூட அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமும் கன்சிடர் பண்ணி தான் வெறும் பிளான்ஸ் ஆஸ்பெக்டில் உங்ககிட்ட இருக்க ஒரு சிம்மோட வேலிடிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அதை உயிரோடு வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி பேக்கப்புக்கு ஒரு நம்பர் வச்சுருக்கிறதா இருக்கட்டும், அதாவது ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிற ஏர்டெல்லையும் தாண்டி சீரியஸாக நிறைய டொக்கு ஏரியாலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லணும்னா பிஎஸ்என்எல் சொல்லலாம். ஏன்னா 2G அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதில் ரிலேபிளாக இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. ஸோ பிஎஸ்என்எலோட டேரிஃப் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்க, ஐஃபோனில் சரி ஓகே, ஐஃபோன்லேயும் பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர்ன்னு இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த மை பிஎஸ்என்எல் ஆப்புக்குள்ளே போனால் அங்கேருந்து ஒரு ரீடைரக்டிங் மெசேஜ் வந்தது. என்னென்னா, இதை கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் செல்ஃப் கேருங்கிற ஆப்புக்குள்ளே போயிட்டோம், அந்த ஆப்பில் தான் எல்லாமே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ரீடைரக்டிங் மெசேஜ். ஸோ பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செல்ஃப் கேரை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபோனில் நான் 2 சிம் வச்சுருக்கேன் அட் அ டைம். ஒன்று ஏர்டெல், இன்னொன்று பிஎஸ்என்எல். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நெட்வொர்க்கையும் அப்படியே காட்டலாமேன்னு சொல்லி தான். எப்படின்னா எந்தளவுக்கு அந்த ஸ்பீட் இருக்குது, இந்த ரூமில் பிஎஸ்என்எல் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஸோ இப்போ அப்படியே பார்க்குறோம். ஓகே, ஹெச்னு வருது, பரவாயில்லையே. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே யூடியூப்பில் ஏதாவது ஸ்ட்ரீம் பண்ணி பார்ப்போம். 480 நமக்கு 1080 போதும். பரவாயில்லையே, பிஎஸ்என்எல்லா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹெச் இதெல்லாம் எங்கெங்க மற்ற ஃபோனில் இப்போ பார்க்க முடியும், ஏன்னா மற்றதுலலாம் அது இருக்காது. வோடாஃபோனில் இப்போதைக்கு 3G இருக்குன்னு சொல்லி நம்ம மக்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ஏர்டெல்லையும் சரி ஜியோலையும் சரி எப்படி பஃபர் ஆகிட்டான்ல ரைட்டு. ஸோ 1080p கண்டென்ட் தான் இப்போ நான் ப்ளே பண்ணியிருந்தேன். 1080p கண்டென்ட் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இருக்குது, இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்படியே நான் ஏர்டெலுக்கு ஸ்விட்ச் ஆகிறேன். சரியா? அதை பாஸும் பண்ண முடியாதா? ஏர்டெல் பேக் ஆன்லைன் 5G. ஓகே, இதுதாங்க மேபி என் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது டேட்டா. ஓகே, இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தா, என்னோடய பிளான் வந்து 1499. இது வந்து அக்டோபர் 3 வரைக்கும் வேலிடு. 24 ஜிபியில் இன்னும் 23.25 GB அவைலபிளாக இருக்குது. டேட்டா ஏன் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணலை, ஆக்சுவலாக 24 GB கிட்டத்தட்ட அக்டோபர் திரும்பியும் வரப்போகுதுன்னும் போது ஏன் யூஸ் பண்ணலைன்னா, மோஸ்ட்டாக வந்து இதை நான் ஃபீச்சர் ஃபோனில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா பேக்கப் நம்பராக தான் இருக்கும். ஸோ இப்போது பேக் ப்ரௌஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்ததுமே ஃப்ரீ டேட்டா அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ டேட்டாக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நார்மலாக 3 GB டேட்டா வந்து அவங்க ஃப்ரீயாக தராங்களாம் டேட்டா பேக்ஸுக்கு மத்தியில். ஸோ அதுக்கு அந்த பிளான் நல்லாயிருக்கும். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 251க்கு வந்து 70 GB டேட்டா தராங்க, 28 days வேலிடிட்டி. ஸோ இங்கே வேலிடிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ளே ஆகுது. ஏர்டெல்லில் நான் சொன்னது எப்படின்னா வேலிடிட்டி கிடையாது, உங்களோட எக்ஸிஸ்டிங் பிளான் வேலிடிட்டி வரைக்கும் அது போகும்.
அப்புறம் 666ன்னு சொல்லிட்டு 666 பிளான் தான் இருக்கலே பீக்கு. அதில் என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு வந்து 2 GB per day ப்ளஸ் 3 GB. இது மட்டும் எனக்கு கொஞ்சம் புதுசாக ஃபீல் ஆச்சு. இதனால் பாருங்களேன், உங்களுக்கு 3 GB per day ப்ளஸ் 3 GB. இது எப்படின்னா, இன்கேஸ் வந்து நம்மளோட அன்னைக்கு டேட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 GB காலியாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா 3 GB வந்து பஃபராக வேலை செய்யும். ஏன்னா நார்மலாக உங்களுக்கு இந்த 3 GB பிளானு 2 GB பிளானில் இருந்தோம்னா அது பிளான் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் அந்த 2 GB அன்னைக்கு டேக்கான கோட்டை ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 kbps இந்த மாதிரி இருக்குல்லே அதில் ஸ்லோவாக மாறிடும் இல்லையா. ஸோ ஃப்ரீ டேட்டா அப்படிங்கிற ஒரு பிளான் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ ரெக்கமெண்டட் அப்படிங்கிற பிளானுக்குள்ளே வந்தோன்னு வைங்களேன், இங்கே வந்து 118க்கு 20 days வேலிடிட்டி. இந்த மாதிரியான ஒரு பிளானை சத்தியமாக வேறு எந்த நெட்வொர்க்லையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா 118க்கு அன்லிமிட்டட் லோக்கல் அண்ட் எஸ்டிடி கால்ஸ் டன்னு, 10 GB டேட்டா. ஸோ இந்த 20 நாளுக்குள்ளே நம்ம 10 GB டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்க போனால் எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 0.5 GB ஆஃப் டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து இந்த 20 daysக்கு வந்து இதை வந்து ஒப்பேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ மோஸ்ட்டாக இன்னொரு ஃபேக்ட் சொல்லணும்னு நினச்சேங்க. இப்போது நம்ம சர்க்கிள்லேயே இப்போ SRK எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கூட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் தாத்தாவுக்குலாம் நான் ரீசார்ஜ் பண்ணுவேன் ப்ரோ, அவங்களாம் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஏர்டெல்லோ விஐயோ இல்லாட்டி ஜியோவோ இருந்ததுனாலும் டெய்லி டேட்டாவோட சேர்ந்து தான் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை. அவர் எங்கே மெயில் அனுப்ப போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ்க்கு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் போனாலே அவங்களுக்கு போதும், வேறு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்கன்ற பட்சத்தில் அங்கேயும் பிஎஸ்என்எல் வந்து ஒரு கீ பிளேயராக வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஏன்னா டேரிஃப் கம்மி, அதே சமயம் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்க போகிறதில்ல, பேசிக்காக கால்ஸுக்கு ஃபார் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் அகைன் வந்து பிஎஸ்என்எல் ஸ்கோர் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ 153 அப்படிங்கிற பிளான் போட்டால் 26 days வேலிடிட்டி, அன்லிமிட்டெட் கால்ஸு, 26 GB ஆஃப் டேட்டா. ஸோ டெய்லி 1 GBங்கிற மாதிரி தான். பட் இது வந்து டெய்லி அதாவது டே பேஸ்டு டேட்டா கிடையாது, அதுவே ஒரு அட்வான்டேஜ் தான். 199 பிளானுக்கு வந்து 30 days வேலிடிட்டி, 347க்கு வந்து பார்த்தீங்கன்னா 54 days வேலிடிட்டி. இது எல்லாமே 2 GB per day. ஆனால் இந்த ஜியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 GB per day அப்படிங்கிற பிளான்ஸ்க்கு மட்டும்தான் இதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் 5Gங்கிற ஒரு விஷயம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், 599க்கு ஒரு பிளான் இருக்குது. அது வந்து 84 days ஆஃப் வேலிடிட்டி. அண்ட் இதுக்குள்ளே வந்து அந்த ப்ளஸ் 3 GB அந்த கதை ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம்ல ஃப்ரீ டேட்டா அந்த பிளான் மாதிரி. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2399க்கு ஒரு பிளான் இருக்குது, டெய்லி 2 GB, 395 days வேலிடிட்டி. இந்த மாதிரியான பிளான் நான் எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்ல முடியும். இவ்வளோ அதாவது 395 days அட் அ ஸ்ட்ரெச் வேலிடிட்டிங்கிறது நான் பார்த்ததில்ல. 1999 இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 1499க்கு போட்டேன் 24 GB டேட்டாவோட. ஸோ அது இருக்குதான்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் 1999க்கு ஒரு பிளான் இருக்குது. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 days வேலிடிட்டி, கால்ஸ் வந்து அன்லிமிட்டட் தான். அண்டு சிக்னல் நல்லா கிடைக்கும், டேட்டா கூட சூப்பராக இருக்கும். அப்படின்னா இந்த 600 GB டேட்டா பிளான் வந்து சூப்பருங்க. அதுக்கப்புறம் 40 kbpsக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுமா 600 GB யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நாளைக்கு 1 GB யூஸ் பண்ணாலும் கூட இது காலி பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு எமர்ஜென்சி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த 600 GB வந்து நம்ம ஹாட்ஸ்பாட் மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பிளான் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன டேட்டா டாப்அப் கூட பண்ணிக்கலாம்ல. ஸோ மோஸ்ட் பாப்புலர் 2999க்கு ஒன்று இருக்குது, டெய்லி 3 GB டேட்டா, 365 days வேலிடிட்டி. ஓகே, பட் இது வந்து எனக்கு அந்தளவுக்கு வேலிடாக ஒர்த்தாக ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த 2999 இது வந்து மேபி கோயம்புத்தூர் பக்கம்லாம் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் அந்த கன்னியாகுமரி பக்கம் அங்கெல்லாம் ஒரு சிலர் சொல்கிறீங்க இல்லையா 4G இருக்குது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு, அவங்களுக்கு மேபி நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த 160 days வேலிடிட்டி, டெய்லி 2 GB டேட்டா கூட டீசெண்டாக இருக்குங்க, 397. ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஒரு ட்விஸ்ட்டு, 150 days ஆனால் ஃப்ரீ பீஸ் வந்து 30 daysன்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா. இது வந்து 150 daysக்கு வேலிடிட்டி மட்டும் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த டேட்டா அப்புறம் அன்லிமிட்டட் கால்ஸ் இது எல்லாமே வந்து 30 daysக்கு மட்டும் தான் வேலை செய்யும். இது எப்படின்னா 150 daysக்கு ஒரு நம்பர் ப்ரோ வீட்டில் டம்மியாக கிடக்குது, அந்த நம்பருக்கு வந்து லைஃப் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்கமிங் கால் வந்தால் போதும், இல்லாட்டி எனக்கு வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் நடக்குது, ஏதோ கைண்ட் ஆஃப் SMS OTP வந்தால் போதும் அப்படின்னும் போது இந்த பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த 397 மாதிரியான பிளான். ஸோ நிறைய ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் வித்தியாசமாக பார்க்க முடியுது. வாய்ஸ்க்கு மட்டுமே கூட இருக்குது. இது வந்து 200 minutes, இன்னும் கூட மினிட்ஸ் கணக்கு பார்க்குற மாதிரிலாம் இருக்கா. ஸோ இதில் வந்து 1000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கால் ப்ளஸ் டேட்டான்ற கணக்கில் 1199க்கு வந்திருக்கு, 336 வேலிடிட்டி, அதாவது 336 daysக்கு வேலிடிட்டி. இதில் வந்து 100 SMS 100 day நான் 1499க்கு போட்டிருந்தேன் இல்லையா பிளானு, அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லாமல் இருக்குது. டேட்டா 24 GB கொடுத்துட்றாங்க. அது மேபி நான் போட்டிருந்தது வந்து 365 daysன்னு நினைக்கிறேன், பட் இது 336 days. பட் அகைன் இது எனக்கு இது போதும். GP2 சப்ஸ்கிரைபர்ஸா, வேலிடிட்டி 336 days, 100 SMS, 24 GB ஆஃப் டேட்டா, எனக்கு இது போதும். குட். வேலிடிட்டி வவுச்சர்னு ஒன்று இருக்குது, அதை தான் முக்கியமாக பார்க்கணும். 91 rupees
அந்த பிளான் போட்டிங்கன்னா 60 days வேலிடிட்டி, 1 MBக்கு 1 பைசா. நல்லாயிருக்கு. 15 பைஸ் per minute. இப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போய்ட்டு ஏதோ நெட்வொர்க் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஓகே, ஸோ இது இப்படியே பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி, இதெல்லாம் வேலிடிட்டி பூஸ்டர் மாதிரி, வேலிடிட்டி மட்டும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக. என்ட்ரி லெவலில் பார்த்தா இது பரவாயில்லையே, 70 daysக்கு 399. இதெல்லாம் வந்து நமக்கு மற்ற நெட்வொர்க்கில் இருக்க வாய்ப்பே கிடையாது. 201க்கு 90 days வேலிடிட்டி, 300 minutes கொடுத்துட்றாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் பெருசாக பேச போகிறதே இல்லை. டேட்டா ஒரு 6 GB கொடுத்துட்றாங்க. SMS ஒரு 99 SMS மொத்தம் கொடுத்துட்றாங்க. ஆனால் வேலிடிட்டி 90 days. எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, என்ஜாய். பரவாயில்ல, குட். இப்போ இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலிடிட்டி அப்படின்னு வரும்போது கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த GP2ன்னு போட்டிருக்காங்க. கிரேஸ் பீரியட் 1, கிரேஸ் பீரியட் 2 அந்த மாதிரி. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து நம்ம டிவைஸை யூஸ் பண்ண முடியும். பீரியட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வேலை செய்யும். பீரியட் 2ல் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வேலை செய்யாத மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் BSNL யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லாட்டி வோடஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜியோவாக இருக்கட்டும், அதிலெல்லாம் வந்து உங்களோட வேலிடிட்டி முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான், கதம். பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து என்ன வேணால் கிரேஸ் பீரியட் 1ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து உங்கள் பேலன்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து சப்போஸ் ஒரு 30 ரூபான்னு வைங்களேன், அந்த பேலன்ஸில் கையை வைக்க மாட்டாங்க. இதுவே அந்த கிரேஸ் பீரியட் 1 முடிஞ்சதுன்னு வைங்களேன், கிரேஸ் பீரியட் 2க்குள்ளே போகும்போது அந்த அக்கௌண்ட் பேலன்ஸை தூக்கிடுவாங்க. அது 0 ஆகிடும், அக்கௌண்ட்டே இன்ஆக்டிவ்னு மாதிரி ஆகிடும். ஸோ கிரேஸ் பீரியட் 2லேருந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அந்த கிரேஸ் பீரியட் 2க்குள்ளே இருக்கும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் நம்மளுக்கு வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ இது வந்து BSNL எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த eSIM அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம BSNLக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குமா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் BSNL கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் இப்பயும் அது ஆக்டிவாக இருக்கா, இப்பயும் அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் எப்போ சொல்கிறேன்னா 2021 BSNL ஆஃபீஸ் விசிட் பண்ணி இந்த டவுட்ஸ் எல்லாமே கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா வியப்படைகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இன்னும் 3 monthsல பார்த்தீங்கன்னா சென்னையில் BSNL வந்து 4G ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த 3 months இன்னும் ஆகலை, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா BSNL நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. சரியா, உங்களுக்கு டேட்டா ரிலேட்டடான பிளான்ஸும் பார்க்க முடியுது, அண்ட் ஃபோன் கால்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்க்க முடியுது, அண்ட் பட்டன் ஃபோன் ஃபேவரபுளான பிளான்ஸும் நிறைய பார்க்க முடியுது. ஸோ BSNL நீங்கள் கரண்ட்டாக ஏதாவது ஒரு பிளான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன பிளான் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காலமாக BSNL யூஸ் பண்ணுறதும் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஒரு பிரைமரி சிம் அண்ட் BSNL வந்து ஒரு செகண்டரி சிம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே.